ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்ன்னு நிறைய அறுவடை கிடச்சிருக்கு. ஒரு கூடை நிறைய இன்றைக்கி அறுவடை கிடச்சிருக்கும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளூ பார்டர் அவரை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பறிச்சிருக்கேன். அது பறித்த கிளிப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து உஜாலா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கேன். அப்புறம் டிசம்பர் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்து பூத்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் பறிச்சிருக்கேன். அடுத்து வந்து மல்பெரி பழம் பறிச்சிக்கலாம். மல்பெரி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பழம் வைக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நல்லா பிளாக் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம பறிச்சோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழமாகவே கிடச்சிது. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பழம்லாம் வந்து பறித்து இன்றைக்கி பறித்து வச்சா கூட நமக்கு ஒரு 2 நாளில் நல்லா பறிச்சிடும். அதனால் அதுவுமே கொஞ்சம் பறிச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை எல்லாம் நம்ம மாடி தோட்டத்திலே கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை செடி, கோவக்காய் செடி, கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய பழச்செடிகள், வெண்டைக்காய், அவரைக்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி இலையை வந்து சைடில் வந்து பறிச்சுட்டே இருக்கணும். இந்த முனையை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து நிறைய பிரான்ச் வரும். கருவேப்பிலைக்கு நிறைய நம்ம வந்து புளிச்ச மோர் கொடுக்கலாம், அப்புறம் வெங்காயத்தூள் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் சூப்பராக வரும். அடுத்து அங்கே ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு, அதை பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா நிறைய இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் பறிக்காம விட்டாங்கன்னா எல்லாமே பழுத்துருச்சு. அதையுமே பறிச்சுக்கிட்டேன். அதுவுமே சமையல் பண்ணவும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ் இருக்குது. காஷ்மீர் ரோஸ் வந்து பல்லவர் சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வந்து நமக்கு மொட்டு வச்சுருக்கு. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் காய்கறி வேஸ்ட், அப்புறம் மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து மொட்டு வைக்கிது. இது வந்து முள் கத்திரிக்காய். இது வந்து அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதை விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வழுதுனங்கான்னு சொல்லக்கூடிய வரி கத்திரி இருக்குது, பச்சை கத்திரி. இதையுமே நம்ம பறிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு. ஆனால் பிஞ்சு தான், அது நல்லா பிஞ்சாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பார்டர் அவரை. இது வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. போன வருஷத்து செடி அது. மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பீர்க்கங்காய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துட்டுருக்கு. ஒரு காய் மட்டும் பறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள், கொடி வந்து ஏறி. இன்னும் நிறைய பூ பிஞ்சுலாம் வச்சுருக்கு. ஒரே ஒரு இந்த 15x15 ப்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இது வந்து முள் கத்திரி. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு எடுத்து வச்ச பப்பாளி செடி. நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பழம் காய்ச்சது. அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், என்னோடய பழைய சேனலில். இது வந்து என்னோடய புது சேனல். அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய வெண்டைக்காய்லாம் இருக்குது. என்னோடய பழைய சேனல் நேம் பார்த்திங்கன்னா சுலேகா கார்டன் கிச்சன். போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோன் ப்ராப்ளம்னால கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அது சேனல் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து நியூ சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து எனக்கு 2300க்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுலேயுமே நிறைய நான் வெண்டைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். மாதுளம்பழம் ஹார்வெஸ்ட் எல்லாமே போட்டிருப்பேன். எல்லாமே நான் விதையிலேருந்து எடுத்து வச்சது தான். இப்போ வந்து மாதுளம்பழம் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாடி செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறைய அவரைக்காய் வந்து போன வருஷத்து அவரைக்காய் செடி தான் இதெல்லாம். எதுவுமே நான் போடலை. பால் அவரை, ப்ளூபர் அவரை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் அவரை, கோழி அவரை அப்படின்னு நிறைய அவரை வெரைட்டிஸ் ஆஃப் அவரை வந்து நான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் போட்டிருக்கேன். இது எல்லாமே போன வருஷத்து செடி தான். சீசன் வந்ததுமே இது வந்து அவரைக்காய்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொடி அவரைக்காயை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து காய்ப்பு முடிஞ்சதுமே எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அது க்ரீன் கலரில் நல்லாவே இருக்குது. செடியெலாம் நல்லா பசுமையாகவே இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்த வருஷமும் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கரி கத்திரி பாருங்கள். வேங்கரி கத்திரி வந்து ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவரைக்காய் கொடி இருக்குது. இதுலேயுமே நிறைய கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். இதையுமே நம்ம பறிச்சுக்கலாம். எல்லாமே நல்ல கொடி வந்து மேலே ஏறிடுச்சு.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பறிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்குது. இது வந்து ஒரு 7 வருஷமாக என்கிட்ட இந்த செடி இருக்குது. ஏற்கனவே 2, 3 பழம் வந்து பறிச்சாச்சு. சரிக்கலாம் பழுத்து பறிச்சுக்கலாம். இது வந்து பீர்க்கங்காய் கொடியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு மட்டும் கொஞ்சம் விம்பின மாதிரி இருக்குது. அது வந்து கிள்ளி போட்டுடலாம், இல்லைன்னா தேவையில்லாமல் அதுக்கு எல்லா சத்தம் போயிட்டுருக்கும். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இலை வந்து நல்லா பெருசாக ஒன்று நல்லா பழுத்து இருந்துச்சு. அதை பறித்து சாப்பிடலான்னு சொல்லி பறிச்சிருக்கேன். நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பிஞ்சுலாம் இருக்குது. நல்லா பெருசானதும் நம்ம பறிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெருக்கணும் இதெல்லாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்குது. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு காய்க்கும்போது. அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு இப்போ அந்த பழத்தோல் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நீங்களும் மாடி தோட்டத்தில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டியில் தான் இது வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 100 லிட்டர் ட்ரம்மு இல்லை ஃப்ரிட்ஜ் தொட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக வளர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் நம்ம. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் கொடிலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம் கையோட. அப்போ தான் புது பிரான்ச் வந்து நம்மளுக்கு நிறைய காய்கள்லாம் கொடுக்கும். அதனால் கையோட அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன். காஞ்ச இலைகள், ஸ்டெம் எல்லாமே காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் கட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டோம். இன்றைக்கான அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.